अयन्ति यं सामगा ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த தியான யோகத்தில் பகவான் கூறுகின்ற தியானம் ஆத்ம தியானம். பகவான் அதைத்தான் சொல்கிறார். இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆத்ம ஞானத்தை பற்றி தியானம் செய்தல். ஆத்ம ஞானம்னு என்ன? நிதித்தியாசனம். ஆத்ம ஞானத்தை பற்றி தியானத்தில் ஈடுபட்டால் அதற்கு பெயர் நிதித்தியாசனம் என்று பெயர். அந்த ஆத்ம ஞானத்திலேயே மனம் ஒன்றுபட்டால் அது நிர்விகற்ப சமாதி என்று பெயர். நிர்விகற்ப சமாதினா என்ன? விகற்பமற்ற அந்த ஒன்றில் மனமானது அந்த ஆத்மஸ்வரூபமாகவே ஆதல். உடல் மனம் பேதமின்றி அந்த ஆத்மஸ்வரூபமாகவே ஆகுதல் நிர்விகற்ப சமாதி அல்லது நிதித்தியாசனம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. ஆத்ம சனைகி ருவரவே சொன்னார். ஆத்ம சம்ஸ்தம் கிருத்வா ந கிஞ்சித் அபி சிந்தையே. ஆத்ம சம்ஸ்தம், ஆத்மாவிலேயே சம்ஸ்தம்னு நிலை பெற்று இருத்தல். நான் உடல் மனம் நான் தியானம் செய்கின்றேங்கிற கர்த்தத்துவம் கூட இருக்கக்கூடாதுங்கிறார். இப்போ நான் உட்காந்து நான் தியானம் செய்கின்றேன் அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடாது. இப்போ நான் தியானம் செய்கின்றேன் அப்படின்னாலே துவைதந்தே வந்துடுது. நான் வேறு தியானம் வேறு. நான் ஆத்மாவை நினைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு நானும் ஆத்மாவும் ரெண்டாயிருது. இது என்னது? ஆத்ம சம்ஸ்தம் கிருப்பன கிஞ்சித்தப்பி சிந்தைய. அந்த தியானம் செய்பவன் கூட அந்த கர்த்தத்துவம் கூட இல்லாமல் மனம் ஒன்றி இருவது. இதில் ஆத்மாவில், ஆத்ம ஞானத்தில், சச்சிதானந்த ஸ்வரூபத்தில், எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் அல்டிமேட் சொல்லுவாங்க. அந்த மனம் சிதறடையாமல் அந்த மனதை ஆத்ம தத்துவத்தில் இருத்தல். இதுவே இந்த தியான யோகத்தில் சொல்கிறார். இப்போ நம்ம பொதுவாக நினைக்கிறது என்னென்னா, தியானத்தில் இறைவனை நினைத்தல், இறைவனை வழிபடுதல், இறைவனை ஜபம் செய்தல். அது தவறல்ல, அது நினைக்கக்கூடாதுன்னு சொல்லலை பகவான். அது ஒரு சகுண பிரம்ம தியானம். வெரைட்டிஸ் இருக்குல்ல, இதுலேயுமே வெரைட்டி இருக்குது. கடவுளில் கூட வேறுபாடு இருக்குது. முருகன் பிள்ளையார் எல்லாம் ஒன்றுதே. முருகன் பிள்ளையார் காளி எதை வேணாலும் நீ வழி. இட்லி தோசை பணியாரம் இடியாப்பம் எல்லாம் என்ன மாவுதேன். அது ஒரு வகையான கடவை தான். ஆனால் இந்த இடத்துல ஒரே மாவு இட்லியாகவும் தோசையாகவும் பணியாரமாக வருது. அதில் வெள்ளை சீனியை சர்க்கரையை போட்டால் ஸ்வீட் பணியாரமாயிடுது. எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஒயிட் பணியாரமாகிடுது, காரப்பணியாரமாகிடுது. அதுவே இட்லி பானைக்குள்ளே போட்டால் இட்லி ஆயிடுது. அதுவே தோசைக்கல்லில் போட்டால் தோசை ஆகுது. ஆனால் ஒரே மாவு. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் வேலோடு நிற்கும்போது முருகனாகி விடுகின்றார். சூலாயத்தோடு நிற்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் ஆகின்றார், சிவனாகின்றார். சங்கு சக்கர தராதாரியாக இருக்கும்போது கிருஷ்ணர் ஆகின்றார். அதே நாக்கை நீட்டிக்கிட்டால் காளி ஆகின்றார். ரொம்ப நாக்கை நீட்டினா பிரத்யங்கர் ஆகின்றார். அதே இது 5 தலைகளோடு வந்தால் துர்காவாகின்றார். ஒரே தத்துவம் பலவிதமான உருவங்களில் இருக்கின்றது. அது சகுண பிரம்ம தியானம். அதை பகவான் இந்த இடத்துல பேசலை. எப்படி உட்காரணும்,
சுத்தமான ஆசனத்தில் இருக்கணும். மேலையும் கீழே இல்லாமல் நடுத்தரமாக உட்காந்து மூக்கை நுனியில் கண் பார்வை மூக்கு நுனியில் வைத்து என்ன செய்யணும்? ஆத்ம தியானத்தில் ஈடுபடணும். நேர பகவான் இந்த இடத்துல கூறுறது நிதித்தியாசனத்தை பற்றி கூறுகின்றார். அந்த இறுதியாக நம்ம பார்த்தது அந்த மனமானது ஒன்றுபடுகின்றதுன்னு பார்த்தோம். எந்த மனம்? மனம் இறை சொரூபத்தில் ஒன்றுபடுகின்றது. அது அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த தியானம். பிரசாந்த ரஜசம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனமானது முக்குணங்களை உடையது. அந்த முக்குணங்களை உடையதாக மனதை முழுவதும் சத்துவ குணத்தில் அமைதியுடன் எடுத்துக்கொண்ட காரியத்துடன் செயல்களை பற்றி நினைக்காமல் இருந்தால் அந்த மனம் சத்துவத்தில் இருக்கின்றது என்று பெயர். ஆக மனதினுடைய இயற்கையே என்ன அப்படின்னு சொன்னால், மனதினுடைய இயற்கையே சஞ்சலப்படக்கூடியது தான். மனதினுடைய இயற்கையே அது சஞ்சலப்படக்கூடியது தான். அந்த சஞ்சலப்படக்கூடிய மனதை, ரஜோகுணம் உடைய மனதை சத்துவத்துக்கு கொண்டு வருதல். சத்துவம்னா என்ன? அந்த திட்டங்களை நினைக்காமல் உலக விஷயங்களை நோக்கி ஓடாமல் இருத்தல். அப்படி உலக விஷயங்களை நோக்கி ஓடினால் என்ன மனம்? அது ரஜசிக் மனம். அப்போ மனம்ங்கிறது 3: சத்துவம், ரஜஸ், தமஸ். 3 குணத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது. அப்போ ஜீவன் முக்தனுங்கிறது யார்? முக்தி நிலைங்கிறது யார் அப்படின்னா, மோட்சங்கிறது என்னன்னு சொன்னால், அந்த மனதை ரஜோ தமோ குண பிடியிலிருந்து, அந்த பந்தப்படுத்துகின்ற பிடியிலிருந்து சத்துவ குணத்தில் இருந்து கொண்டு வருதல். சத்துவ குணத்தில் இருந்தாத்தே ஞானத்தை அடைய முடியும். ஆக பிடியிலிருந்து விடுதலை அடைதல் சொல்ல நம்ம, அதுதான் முக்தன். அந்த இதுதான் நமக்கு முக்தன். அப்போ எந்த பிடியிலிருந்து? தமோகுண பிடியிலிருந்து வெளிவருதல், பந்தத்திலிருந்து வெளிவருதல்னா என்ன? செயல் செய்ய பிடிக்காமல் இருக்கிறது தமோகுணம். எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தமோகுணம். ஜடமான தன்மை, சோம்பலாக இருக்கிறது தமோகுணம். மோகத்தில் இருக்கிறது தமோகுணம். சாஸ்திர விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது தமோகுணம். சோம்பேறியாக இருப்பது தமோகுணம். செயல்களை பிடிக்காமல் இருப்பது தமோகுணம். அதிகமான சாஸ்திரத்தில் வேண்டாம் என்கின்ற ஒதுக்கப்பட்ட உணவுகளை உண்பது தமோகுணம். அந்த தமோகுணம் புத்தி தான் நமக்கு. தமோகுணம் சாப்பிட்டா அந்த தமோகுணம் தான் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன செய்யணும்? தமோகுணத்திலும் சத்துவகுணம் வர முடியாது. தமோகுணத்திலிருந்து ரஜோகுணம் வர வேண்டும். ரஜோகுணத்தினுடைய சுபாவம் பிரவருத்தி என்ன அப்படின்னா, தமோகுணத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரஜோகுணம். தமோகுணம்னா சோம்பல். இப்போ ரஜோகுணங்கிறது ஆக்டிவிட்டி. தமோகுணங்கிறது என்ன? மந்தமாக இருத்தல். அப்போ ரஜோகுணம்ங்கிறது சுதாரிப்பாக இருத்தல். தமோகுணம்ங்கிறது என்ன? அஜ்ஞானம். ரஜோகுணம்ங்கிறது என்ன? அஞ்ஞான நிவர்த்தி, பாடுபடுதல். தமோகுணம்ங்கிறது அறிவின்மை, புரிந்து கொள்ளாமல். ரஜோகுணங்கிறது என்ன? அறிவை புரிந்து கொள்ளுதல். அதே இந்த இடத்துல ரஜோகுணம். செயல்கள் பிரவருத்தி, ஆக்டிவிட்டிஸ். அது மட்டுமல்ல, ஆசை, காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் எல்லாமே ரஜோகுணத்துக்கு நம்ம வரணும். முக்குணமும் நம்மகிட்ட இருக்குது. யாராவது தூங்குறது தமோகுணம், எழுந்திருத்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரஜோகுணம், சாஸ்திர விஷயங்கள் 6 மணிக்கு கேட்கறது சத்துவகுணம். இதில் முக்குணமும் உள்ளதை ஒவ்வொன்றாக நாம் வெளிப்பட வேண்டும். அது எந்த நிலைக்கு வர வேண்டும்? ஞானகர்ம குண விபாகன்னு சொல்கிறார் பகவான். இந்த குணத்திரய விபாகம்னு ஒரு அத்தியாயமே இருக்குது. அதில் குணங்களை பற்றி அருமையாக சொல்கிறார். அது அடுத்ததில் நம்ம பார்ப்போம். இப்போ ஜாதியே குணகர்ம விபாகன ஜாதி தகங்கிற குணத்தினுடைய அடிப்படையிலனே நான் 4 வர்ணமாக பிரித்தேன். அப்போ ஏன் பிரித்தாரு? ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது ஆல்வேஸ் தூங்குறான். சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கும். கொஞ்சம் வயதான பிறகு பிடிக்க முடியாது, ரொம்ப சேட்டை, ஒரு இடத்துல இருக்காது ரஜோகுணம்.
அதன் பின் என்ன செய்கிற 3-4 வயசில் பள்ளிக்கு அனுப்புகிறோம் சத்துவகுணம். ஆக பிறக்கும் பொழுது எல்லாமே தமோ குணத்திலே பிறக்கிறோம். உள்ளே இருக்கிறதும் தமோ குணத்தில் இருக்கும். கண்ணை மூடி அமைதியாக இருக்கும். அது அமைதி இல்லை, அஞ்ஞானத்துடன் கூடிய அமைதி. அப்புறம் ரஜோகுணத்துக்கு ஆக்டிவிட்டி, செயல்கள், படிப்பு, ஆசை, பிளானிங், வேலைக்கு போகிறது, ஆசைப்படுறது, நிறைவேறது எல்லாம் ரஜோகுணத்தினுடைய விளைவு. அப்புறம் படிப்புக்கு வந்தால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்ப படிப்பை கற்றுக் கொடுக்குறோம். அது சிந்திக்கின்றோம், ஞானத்தில் ஈடுபடுகின்றோம், பக்தி செல்கின்றோம், இறைவனிடம் செல்கின்றோம், இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம், தியானம் செய்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்துவகுணம். ஆக எந்த சத்துவகுண பிடியிலிருந்தும் விடுபட்டவன், இதே இந்த இடத்துல சொல்கிறாரு, அதே சாந்த ரஜசம் உபைத்தி, அவனுக்கு எவனொருவன் சாந்த ரஜசம்னா அதில் இந்த இடத்துல எதிர்மறையாக சொல்கிறாரு. ரசத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து சாந்தத்தை அடைந்தவன் என்ன? செயல்களில் துறந்தவன், வெறுப்பை துறந்தவன், கோபத்தை துறந்தவன், அறிவின்மையை துறந்தவன், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை பெறுவதற்கு முயற்சியை செய்தவன் சாந்த ரஜசம். அவன் யார்? பிரசாந்த மனசம். சத்துவகுணம் சொல்றாரு, பிரசாந்தம் அமைதியான சத்துவ குணத்தை உடையவன். அப்போ எல்லாம் என்ன வரணும்? சத்துவகுணத்துக்கு அமைதி, பொறுமைகளுக்கு வரணும். கடைசியில் அந்த சத்துவகுணத்திலிருந்தும் நாம் தாண்ட வேண்டும். ஆனால் குணாதீதகன் பகவான் சொல்லுவார், குணத்திலிருந்து தாண்ட வேண்டும். ஏன்னா முக்குணமும் உடலை பொறுத்தது. முக்குணம் குணாதீதன், நிர்குணமான அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே மனம் ஒடுங்கிவிட வேண்டும். சத்துவகுணத்துக்கும் அடிக்டாகிடக்கூடாது. சத்துவகுணத்துக்கு அடிக்ட்னா என்னது? நாம் அமைதியாக தியானம் செய்யும்போது வேலை செய்ய பிடிக்கலை, அது சத்துவகுணத்துக்கு அடிக்ட்டு. எனக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட நமக்கு பொறுமையின்மை, சத்துவகுணத்துக்கு அடிக்ட்டு. எந்த நேரமும் நான் தனிமையாகத்தே இருப்பேன், ஒருத்தரோட பேசினா மனம் சஞ்சலமாகுது, சத்துவகுணத்துக்கு அடிக்ட்டு. முதல்ல ஆரம்பத்தில் ஓகே தனிமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்றவர்களோட பேசும் பொழுது ஆத்ம ஞானத்தோட மற்றவோடு பேச வேண்டும், காரியம் செய்ய வேண்டும். வைராக்கியங்கிறது வெறுப்பற்ற பற்றற்ற தன்மை வைராக்கியம்தான். தாய்மார்கள், பெண்கள் ஆசைப்படாமல் ஒதுங்கி இருத்தல், உலக விஷயங்களிலிருந்து பொன்மையிலிருந்து ஒதுங்கி இருத்தல் ஆரம்ப காலத்தில் ஓகே. 60 வயசுக்கு அப்புறம் நான் பெண்கள்லேருந்து ஒதுங்கியிருக்கேன், நான் பெண்கள்லேருந்து ஒதுங்கி விட்டேன், நான் தனியாக இருக்கேன், பெண்களை ஆசைப்படக்கூடாதுங்கிறது 60-70 வயசு வேலை அப்படி நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும்? தாய்மை சுரூபமாக பார்த்தல். ஆரம்பத்தில் ஒதுங்கி இருக்கணும். அதே முத்துனது சத்துவகுணத்திலிருந்து கடந்தவன் என்ன செய்யணும்? அந்த உணர்வே இல்லாமல் அனைவரையும் தன் தாயாக பார்க்க வேண்டும். எந்த நேரமும் ஆசையை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளவு எல்லா நேரமும் காலம் முழுவதும் அதை ஒதுக்கு இதை ஒதுக்குன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய மனம் இயல்பாகவே அந்த சொரூபத்தில் இருந்து விட வேண்டும். பேதமற்ற நிலைதான் ஆத்மசம்ஸ்தம். எந்த பேதமும் இருக்காத மனநிலை. அவனை என்ன அடைகின்றதாம்? உபைத்தி சுகம் உத்தமம். சுகம் அந்த யோகியை இப்படி ஏனம் ஹீனா எவனொருவன் அபூர்வம்ங்கிறார். எங்கே இப்போ யார்கிட்ட வேதாந்தம் பேசுகிறது? வேதாந்தம் இப்போ யார் பேசுகிறா? வேதாந்தத்தை தவிர எங்கே போனாலும் நீங்கள் மற்றதை பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் யாராவது வேதாந்தம் பேசுகிறாங்களா? ஒரு ஃபாரினர்ஸ் அருமையாக வேதாந்தம் பேசுகிறார். நேற்று போனோம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முழு வேதாந்தத்தை பேசுகிறார். முழு அத்வைத தத்துவம், ஆத்ம தத்துவத்தை பேசுகிறார். காரணம் என்னென்னா, அவரை கொஞ்சம் ஆணை கட்டி இதெல்லாம் படிச்சிருக்காரு. அப்போ நினச்சேன், இப்படி நான் இந்த மாதிரி ஒரு டெப்த்தாக வேதாந்தம் பேசி ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போ எங்கே வேதாந்தம் யாரையாவது பார்த்தா வேதாந்தம் பேசுகிற மாதிரியா நினப்பு வருது? சரி. அதனால் யோகினாம் சுகமுத்தமம், உத்தமமான சுகத்தை அவன் அடைகின்றான். பிரசாந்த மனசம் ஹீங்கிறார். அந்த ஹீங்கிறத மாறிடுச்சு. ஹீனா அவனுக்கன்றோ, இப்படி எவனை குணத்தை வென்றானோ, இப்படி எவனை ஆத்ம தத்துவத்தில் நிலைபெற்று இருந்தான். அந்த ஹீங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு மைனூட்டான வார்த்தை, சின்ன வேடு. எவனொருவன் நான் இதுவரை கூறியதை கடைபிடித்தானோ, எவனொருவன் நித்தியாசனத்தை தியானம் செய்தானோ அவனுக்கன்றோ
இந்த சுகம் அவனை நோக்கி போகலை. உபைதிங்கிறன இந்த சுகம் கம்ஸ் அவனுக்கே வருகின்றது, அடைகிறானுங்கிறதுல. எல்லா சுகமும் சுகத்திலே உத்தமமான சுகம் அவனை வந்து அடைகின்றது. உபைதின அடைகின்றது. இவன் நாடி செல்வதில்லை, அனைத்து சுகமும் இவனிடம் வருகின்றது. இவன் லௌகீக ஆத்ம நிலையில் நிலை பெற்றிருப்பவன் லௌகீக சுகத்தில் சில தர்மத்துக்கு உட்பட்ட சுகத்தில் அவனை நினைத்தால் கூட அந்த சுகம் அவனை வந்து அடையும். அதே மாதிரி சொல்கிறாரு. ஏன் எதனால நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை பிரம்மபூதாக. ஏன் எந்த சுகம் எதனால் அவனுக்கு இந்த சுகம் வருகிறது? பிரம்மபூதக. பிரம்மபூதம்னா என்னென்ன? பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பவன். ஹீங்கிற சேர்த்துக்கணும். பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பவனுக்கன்றோ சுகம நிறையான உத்தமமான சுகத்தை அவன் அடைகின்றான். அதாவது உடலின் ஒரு பகுதியாக அவன் நினைப்பதில்லை. பிரம்ம சுகம்னா என்னது? இந்த இடத்துல பிரம்ம பூதகன்னா என்னது? பிரம்மமாகவே இருப்பவன் யோகி. எந்த யோகிங்கிறது என்ன? பிரம்மமாகவே இருப்பவன். யோகிங்கிறது இந்த இடத்துல சந்நியாசத்தை பற்றி மட்டும் குறிக்கிறது இல்லை. எந்த விதமான வாழ்க்கை முறையில் இருந்தாலும் உபைதி யோகினே. யோகிங்கிறது எவன் ஆத்ம ஞானத்தை அடைகின்றானோ அவன் யோகி. உண்மையை யார் விசாரம் செய்கின்றானோ அவன் யோகி. இந்த இடத்துல சன்னியாசத்தை குறிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே சுத்தம சுகத்தை அடைந்து விட்டான் அல்லவா. பிரசாந்த மனசை எப்பயுமே அவன் சாந்த மனசை உடையவன் யாராக இருந்தாலும். அதாவது பேர் புகழ் இவற்றிலிருந்து வருகின்ற சுகம் விஷய சுகம். ஆனால் உத்தம சுகங்கிறது ஆத்ம ஏவ ஆத்மனா துஷ்டக. அப்படிப்பட்ட சுகத்தை எந்த சுகத்தை அடைந்தால் வேறு சுகம் தேவையில்லையோ, வேறு சுகம் அனைத்துக்கும் சமமாகின்றதோ அந்த விஷயத்தை ஆத்மாவை விஷயமாக கொண்டவன். அதனால் அந்த நம்முடைய சுகம் வர வர இளம் வயதில் இருக்க ஒரு சுகம், படிக்கும்போது ஒரு சுகம், பிறக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது சுகம், மாணவ பருவத்தில் ஒரு சுகம், கல்யாண பருவத்தில் ஒரு சுகம், இதெல்லாம் மாறிக்கொண்டு